கடந்த சில ஆண்டுகளாக இந்த நீட் தேர்வில் பல்வேறு குளறுபடிகள், ஊழல்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்ற செய்தியை நாம் பார்க்கின்ற போது, என்ன நோக்கத்திற்காக இந்த நீட் தேர்வு அமைக்கப்பட்டதோ, உருவாக்கப்பட்டதோ, அதன் நோக்கமே, அடித்தளமே அசைகின்ற வகையிலே இன்றைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றது. நாடு முழுவதும் அனைவருக்கும் சமமான வாய்ப்பை வழங்கும் தேர்வு என்று கூறப்பட்டது. ஆனால் இன்று அது உண்மையில் சமத்துவத்தை உருவாக்குகிறதா அல்லது சமூக மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை மேலும் ஆழப்படுத்துகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அந்த வகையிலே இந்த நீட் தேர்வு மிகப்பெரிய பிரச்சனையை கிளப்பியிருக்கின்றது. கிட்டத்தட்ட 22 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வை எழுதினார்கள். அவர்கள் தேர்வு ஒரு நாள் பல அந்த தேர்விலே விடைத்தாள்கள் கசிவு, தேர்தல் தேதி மாற்றம் என்று பல்வேறு குளறுபடிகள் செய்து மாணவர்களுடைய எதிர்கால கனவை, மருத்துவராகின்ற கனவை சிதைத்த மிகப்பெரிய பொறுப்பு மத்தியில் ஆளுகின்ற மோடி அவர்களுக்கும், அது கல்வி அமைச்சராக இருக்கின்ற தர்மேந்திர பிரதான் அவர்களுக்குமே சாரும். மாணவர்கள் கனவோடும் இரவு பகல் பாராமல் படித்து, உழைத்து, கஷ்டப்பட்டு ஒரு கனவோடு வாழ்ந்தவர்களுக்கு இந்த அரசு ஏமாற்றத்தை தந்திருக்கின்றது, மன உளைச்சலை தந்திருக்கின்றது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு என்பது ஒரு நிர்வாக கோளாறு. அந்த நிர்வாகத்தை செய்ய தெரியாத ஒரு அரசு இதை எப்படி பொது தேர்வாக நடத்தி மாணவர்களுடைய திறமையை மதிப்பீடும் என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. வினாத்தாள் 15 மாநிலங்களிலே இந்த வினாத்தாள் கசியப்பட்டிருக்கின்றது. இந்த நீட் தேர்வு என்பது மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கின்றது. இந்த ஊழலின் மூலமாக நம் எதிர்கால இந்தியாவினுடைய கல்வி கட்டமைப்பை சீரழித்திருக்கின்றது. இதே வேறு ஒரு ஆட்சி செய்திருந்தால் இந்நேரம் பாரதிய ஜனதா கட்சியினர், மோடி உட்பட எல்லோரும் கட்சி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரிக்கையை வைத்திருப்பார்கள். ஆனால் இன்று பொறுப்பேற்க வேண்டிய அவர்கள் மிகப்பெரிய தவறு நடந்திருக்கிறது என்பதை உணர்ந்தும் அந்த பொறுப்பை தட்டி கழித்து தங்களை பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த பதவியை அமர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த செய்தியை நீர்த்து போக செய்கின்றார்கள். பொறுப்பான அமைச்சர்களான மோடி அவர்களும் தர்மேந்திர பிரதான் அவர்களையும் பதவி விலக செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டங்கள் வட்டார, நகர, மாவட்ட அளவில் நடத்துவது என்றும், இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்க உரைகளை காட்சி மூலமாக, தொலைக்காட்சி மூலமாக அந்தந்த பகுதியிலே தெருமுனை பிரச்சாரங்கள் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் என்ற கட்டளையும் விட்டிருக்கின்றார்கள்.